27வது சங்கீதத்திலிருந்து பாசமாக கண்டிப்பாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்கால வேளையிலும் ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசித்ததான சங்கீத பகுதி 1 முதல் 12 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீத பகுதியை பார்க்கும் பொழுது மகிமையான கர்த்தரின் பிரசன்னத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். 97வது சங்கீதமும் 96வது சங்கீதமும் ஒரே கருத்துக்களை சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையில் சர்வ சிருஷ்டிகளும் சந்தோஷமாய் இருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருப்பதினாலே ஜனங்கள் எல்லாரும் கைகூர்ந்து மகிழ்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 97வது சங்கீதம் 5வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 97வது சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பர்வதம் என்று சொன்னால் மலைகள் என்ற அர்த்தம். கர்த்தருடைய பிரசன்னம் என்று சொல்வது முன் தோன்றுதலான காரியங்கள், எழுந்தருளுகிற காரியம், உதயமாகுதல் என்ற அர்த்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரசன்ஸ் என்று சொல்வார்கள், அரைஸ் என்று சொல்வார்கள், அப்பியர் என்று சொல்வார்கள். ஆக தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தேவ சபையிலே எழுந்தருளி இருக்கிறார். வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிற தேவன் அவருடைய பிரசன்னத்தினாலே சபையிலே அவர் எழுந்தருளி இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சகரியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சீனாயில் எழுந்தருளி சேயிலே உதயமானார். பாரான் மலைகளிலிருந்து பிரகாசித்து 10,000களான பரிசுத்தவான்களோடு கூட பிரசன்னமானார் என்று உபாகமத்தின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாமர ஸ்தலத்திற்குள்ளே எழுந்தருளுகிற தேவன் வல்லமை விளங்கும்படியாக அவருடைய உடன்படிக்கை பெட்டியிலே எழுந்தருளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எதற்காக சபையிலே எழுந்தருளுகிறார் என்று பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காக தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையிலே தேவன் எதற்காக எழுந்தருளியிருக்கிறார்? அவரை பற்றிய பயம் உங்களில் இருப்பதற்காக அவர் சபையிலே எழுந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு அவர் இறங்குகிறார். தயை செய்யும் காலமும் குறித்ததான நேரமும் வந்தது என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மலைகளாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதமாய் இருப்பினும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மெழுகு போல என்று பார்க்கிறோம். அவருடைய அக்கினியின் பிரசன்னத்தினாலே
தேவனாகிய கர்த்தர் மழைகளை கூட மெழுகு போல உருக செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்பொழுது மழை உருகுகிறது என்றால் அவருடைய பிரசன்னத்தினாலே உருகுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியாய் இருக்கிறார். அதில் பரிசுத்த அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறார். அவருடைய சாயல் அக்கினியாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறது. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். புடவெளிகளுடைய அக்கினியை போல அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினியாய் இருக்கிற தேவன் அக்கினி ஜுவாலையிலிருந்து உனக்கு தரிசனமாகுகிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம், அக்கினி ஜுவாலையிலிருந்து உனக்கு தரிசனமாகுகிறார். இரண்டாவதாக அக்கினிமயமான பிரமாணத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அக்கினியினாலே உத்தரவு அருளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அக்கினி ஜுவாலையிலிருந்து தரிசனமாகுகிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மற்றொருவர் அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. இங்கு யாரை குறித்து பார்க்கிறோம் என்றால் மோசேயை குறித்து பார்க்கிறோம். தேவ பர்வதமாகிய ஓரேப் அல்லது சீனாய் மலையிலே பார்க்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலையில் இருந்து அவனுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமாகுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முச்செடியின் நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலையில் நின்று அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அற்புதமான ஒரு காட்சியை, இந்த அதிசய காட்சியை நான் பார்ப்பேன் என்று கிட்டி சென்ற போது மோசே மோசே என்று தேவனாகிய கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எகிப்தியராயிலே எகிப்தியரின் நிமித்தமாக என்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கூக்குரல்களை கேட்டேன், வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஜனங்களுடைய முறையிடுதல் சத்தம் தேவ சந்நிதியிலே வந்து எட்டிற்று என்று மோசேயை கூப்பிட்டு அழைத்து அவனிடத்தை சொல்கிறார். எதற்காக நான் உன்னை அழைத்தேன் என்று பார்க்கும்போது எகிப்தியருடைய கைக்கு என் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியருடைய உலகத்தினுடைய கைகளில் இருந்து விடுதலையாக்கும்படியாக. ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிறதான விசாலமான தேசத்திலே அழைத்து கொண்டு செல்லும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனத்தை அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திலே அனுப்புகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்களை நீ அழைத்து கொண்டு வந்த பின்பு இந்த மலையிலே உனக்கு தரிசனமான தேவ பர்வதமாகிய ஓரேப்பிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசே தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய நிஜத்திற்கு அவன் அர்ப்பணித்ததினாலே ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை தேவனாகிய கர்த்தர் தலைவனாகவும் மீட்பனாகவும்
ஒரு தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு வைத்தார் என்று பார்க்கிறோம். தமது வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர் தெரியப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கும்போது அக்கினி ஜுவாலையிலிருந்து தரிசனம் உண்டானது. உனக்கு என்ன உண்டாக்குறதால் தரிசனம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அக்கினிமயமான பிரமாணம் வெளிப்பட்டது. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000-களான பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்தில் இருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா. அக்கினிமயமான பிரமாணம். ஹல்லேலூயா. 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 தேவனாகிய கர்த்தர் கற்பனைகளிலே மோசேயுடைய கரங்களிலே கொடுத்தார். கட்டளைகளை நமக்கு நாம் அந்த கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நியாய பிரமாணமாக உருவெடுத்தது என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் அக்கினிமயமானதான ஒரு பிரமாணம். ஹல்லேலூயா. அவருடைய வலது கரத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கைகளாகிய கற்பனைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலையிலே ஏறின போது 40 நாள் அளவும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். தேவனுடைய விரலினாலே 2 கற்பனைகளை என்னிடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. 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 என்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் விடிய காலத்திலே ஆயத்தமாகி தேவ சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும். தேவ பிள்ளைகள் ஆயத்தமாகி அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அக்கினிமயமான பிரமாணம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அக்கினிமயமான பிரமாணம் எதற்கென்று பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொருவரும் அக்கினி நடுவில் இருந்து பேசினதான அவருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு உபதேசிப்பதற்காகவும் நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளும் அதற்காகவே கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய அக்கினி பிரமாணத்தில் ஒவ்வொரு வார்த்தைகள் நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். ஓகே, படிங்க. நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். ஹல்லேலூயா. இங்கு யாரை குறித்து பார்க்கிறோம் என்றால் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த எலியா ஆகாப் ராஜாவையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளையும் கலங்கடித்தவன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் 400 பேர் ஈசவேலுடைய பந்தியிலே சாப்பிடுவதான தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக 800 பேர்களுடைய மத்தியிலே இவன் சொல்லுகிறார், எந்த மட்டும் 2 நினைவுகளாலே நடந்து கொண்டிருப்பீர்கள். 2 நினைவுகளினாலே நடக்கிறீர்கள். எதற்கு எப்படி நடக்கிறீர்கள் என்று பார்க்கும்போது பாகாலை பற்றி கொள்ளுகிறீர்கள். கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அக்னியினாலே உத்தரவு அருளுகிற தெய்வம் தான் தெய்வம் என்று பார்க்கிறோம். முதலில் பார்க்கும்போது இந்த தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசியும் பாகால் தீர்க்கதரிசிகளும் தங்களுடைய தேவனுடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது ஒரு உத்தரவும் பிறக்கவில்லை. எலியா தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு பலிபீடத்தை
கட்டி பலிகளை செலுத்தி கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறான். ஹல்லேலூயா. அந்தி பலி செலுத்துகிறதான நேரத்திலே பார்க்கும்போது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்பதை விளங்க செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர். பாவத்திலே ஜீவித்துக் கொண்டு அக்கிரமத்திலே வாழ்ந்திருந்ததான எங்களுடைய இருதயத்தை மறுபடியும் நீங்கள் புதுப்பித்து மறுபடியுமாய் உம்மிடத்திலே திருப்பினீர் என்பதை உம்முடைய வார்த்தையின் வழியாகத்தான் எல்லாவற்றையும் நான் செய்தேன் என்பதை இந்த விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக விளங்க செய்யும் என்று சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் எலியாவினுடைய ஜெபத்திற்கு அக்கினி இறங்கி பலிகளை பட்சித்தது என்று பார்க்கிறோம். அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அக்கினியில் இருந்து உத்தரவு அருளியிருந்தாலே கர்த்தரே தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். எரேமியா 10:10 பார்க்கும்போது கர்த்தரே மெய்யான தெய்வம், நித்திய ராஜா என்பதெல்லாம் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையின் தரிசனம், அக்கினி மயமான பிரமாணம், மூன்றாவதாக அக்கினியினாலே உத்தரவு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அவர் அக்கினியாய் வைத்திருக்கிறார், அக்கினி ஜுவாலையாய் வைத்திருக்கிறார். ஓபதியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. யாக்கோபின் வம்சத்தாரை அக்கினியாயும் யோசேப்பு வம்சத்தாரை அக்கினி ஜுவாலையாயும் மாற்றுகிறார். 104ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையுமாகவும் செய்கிறார். ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை பார்க்கும்போது எதற்காக, எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே வந்தார் என்பதை சொல்லப்படுகிறது. வசனத்தை வாசிப்போம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது, எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பூமியிலே அக்கினியை போட வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் 3 விதமான ஆசீர்வாத காரியங்களை அக்கினியினாலே கொடுக்கிறார். அக்கினியின் ஞானஸ்தானம். முதல் காரியம் அக்கினியினால் ஞானஸ்தானம். இரண்டாவதாக அக்கினிமயமான நாவுகள் அல்லது அக்கினிமயமான ஒரு அபிஷேகம். மூன்றாவதாக அவருடைய வார்த்தையை அக்கினியாய் உன் நாவிலே வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே 3 ஞானஸ்தானங்கள் கொடுக்கப்படுகிறது. ஜலத்திலே கொடுக்கிற ஞானஸ்தானம், இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம், மூன்றாவதாக அக்கினியினால் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா.